ஆரம்பிச்சிட்டியா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதனால தான் நீங்க அவங்க கிட்ட பேசல. கரெக்ட்டா? நான் நிம்மதியா சாப்பிடணுமா வேண்டாமா? போய் தூங்கு. தேவையில்லாத கேள்வி கேட்டுட்டு. ஏற்கனவே சோழன் சொல்லிருக்காரு. அவங்கள ஒரு ஆளோட பார்த்துருக்கேன்னு. நானுமே பார்த்தேன். அவர் கூட தான் அவங்க திரும்ப போயிட்டாங்கன்னு நெனைக்கிறேன். அவங்களுக்கு இங்க இருக்கிறதுக்கு புடிக்கல. உங்கள விட்டுட்டு அவங்க வேற கல்யாணம் பண்ணிருக்காங்க. அதனால தான் நீங்க அவங்க கிட்ட பேசாம கோவப்பட்டீங்களா? அந்த பொம்பள நல்லவன்னு நீ நெனைக்கிறியா? நெனைக்கிற மாரிலாம் அந்த பொம்பள நல்லவ கிடையாது. நீ தான் தெரியாத தினமும் அந்த பொம்பளைய கூட்டு வந்துருக்க. எனக்கு தெரியாதா கூட்டு வர்றதுக்கு? ஆ? தேவையில்லாம கூட்டு வந்துச்சு. அவ இங்க தான் இருக்கான்னு எனக்கு ரொம்ப நாளாவே தெரியும். நான் ஏன் கூட்டு வரல? இந்த பாரு, இன்னும் அவங்கிட்ட கூட அவன் அம்மாவ பத்தி நான் சொல்லவே இல்ல. ஏன் சொல்லல? சொன்னா ஏகப்பட்ட குழப்பம் வரும். தேவையா அதெல்லாம்? இந்த பாரு, அம்மான்னு அம்மா மேல பாசத்த வச்சுட்டா. அவ கெளம்பி போயிட்டா. என்ன பண்ணுவ? அவ தான் இங்க இருக்க மாட்டான்னு எனக்கு தெரியுமே. அவங்க இருக்க மாட்டாங்கன்னு இப்ப சொல்றீங்க. அவங்க வந்து அன்னைக்கே என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நீ தான் எனக்கு கேட்கவே இல்லையா? நீ ஏன் போனா? கூட்டு வந்து வச்ச. நீங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து கும்மி அடிச்சு குதூகலமா இருந்தீங்க. இந்தா போயிட்டல்ல. சரி, சரி விடு. நீ என்ன வேணும்னா கூட்டு வந்தா? ஏதோ நல்லது நடக்கும்னு கூட்டு வந்த. அது நல்லது நடக்காதுன்னு தான் எனக்கு தெரியுமே. சாப்பிட்டேல்ல? போய் தூங்கு. எதுக்கு இந்த வீணா போனவள பத்தி பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல? ஆ? ஆமா. இது என்னது? ம். சிக்கன் லாலிபாப். நல்ல இனிப்பும் காரமா நல்லா தான் இருக்கு. இந்த பயலுகளுக்கெல்லாம் தோணி இருக்காது. எனக்கு சோறு வாங்குறது. நீ தான் வாங்கிட்டு வந்திருப்ப. ரொம்ப தேங்க்ஸ். ஆ? ம். ம். போய் தூங்கு. போ. அண்ணி, ம். நான் ஒண்ணு கேட்கலாமா? கேளுடா. உங்களுக்கு என்ன பிடிக்கும். நீங்க நிஜமாவே என் மேல பாசமா இருக்கீங்கன்னு தான் இவ்ளோ நாள் நெனச்சேன். ஆனா நீங்க அப்படி இல்ல அண்ணி. ஏன்டா அப்படி சொல்ற? நம்ம வீட்ல நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் அந்த ஆள் தான் அண்ணி காரணம். அவரால தான் நாங்க எல்லாரும் ஒவ்வொரு விதத்துல கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இப்படி அவருக்கு சாப்பாடு கொண்டு போய் குடுக்குறீங்க. அதுல உனக்கு என்ன பிரச்சனை? அண்ணி, உங்களுக்கு ஃபீலிங்ஸ் புரியலையா? நான் தான் நீ அவரால பாதிக்கப்பட்டிருக்கேன். ஹோட்டல்ல கூட நீங்க என்ன தான் திட்டுனீங்க. இதுக்கெல்லாம் காரணமே அந்த ஆள் தான். அவருக்கே சாப்பாடு வாங்கி குடுக்குறீங்க. இதெல்லாம் சரியா? நியாயமா நீங்க என் பக்கம் தானே நிக்கணும். அவரு பக்கம் நிக்கிறீங்க. நான் உங்கள என்னமோ நெனச்சேன் அண்ணி. உங்களுக்கு என் மேல அன்பே இல்ல.